கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமைக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா புகழ்ச்சிக்கும் ஆண்டவரே பாத்திரராகிய எங்கள் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கிற உம்முடைய நல்ல தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லி தேவனை உயர்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, வாசித்த இந்த வேத வசனம் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால தேவன் நம்ம மேலே, அல்லது பிதாவாகிய தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாரையும் நேசித்து நம்ம மேலே மிகுந்த அன்பு பாராட்டினதுனால தான் அவருடைய குமாரனாகி இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரிக்கும்படி அவரை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிக்கும் பொழுது நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்கிற காரியத்தை வேதம் அங்கே சொல்லுகிறது. பூமியில் எல்லா மனுஷனையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. ஆனால் 2 விதமாக மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒன்று, தேவனால் படைக்கப்பட்ட அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள். ரெண்டாவது, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள்.
இப்போ சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களாகத்தான் நம்ம எல்லாரும் பூமியில் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய இரத்தத்தினால கழுகப்பட்ட அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறிடுறீங்க. தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது என்பது நமக்கு கிடைச்சதிலே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பைபிள் அதை அப்படித்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி ஒரு மனுஷன் பிள்ளையாகிறானா, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள் அவரை விசுவாசித்த போதும், அவரை ஏற்றுக்கொண்ட போதும் உங்களுக்கு அந்த பிள்ளை என்கிற அந்த பாக்கியத்தை, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் கேட்கலாம், பிள்ளையாகிறதுனால எனக்கு என்ன நன்மை இருக்கிறது? நானும் தேவனுடைய படைப்பு தானே, தேவனுடைய சாயலாக என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார் அல்லவா, அதனால் எனக்கு பிள்ளையாகணுங்கிற அவசியம் உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கென்று ஒரு சிறப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் மற்றவர்களை விட பிள்ளைகளுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:16-17 இப்படி நம்ம வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் 14 வசனம் சொல்லுது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே என்று சொல்லப்பட்டிருக்கு. சுதந்திரர் என்று சொன்னால் நம்ம தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தகுதியானவர்கள், சுதந்திரவாளிகள். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக நீங்கள் பிறந்தீங்க. உங்கள் அம்மா அப்பாவுடைய எல்லா சொத்துக்கும் சுதந்திரவாளி யார்? நீங்கள் தான். நீங்கள் தான் வாரிசு. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் சொத்துக்களை யாருக்கும் கொடுக்கவே முடியாது. காரணம், நீங்கள் உங்கள் பெற்றோர்களுடைய வயிற்றில் பிள்ளைகளாக பிறந்ததுனால அந்த சொத்துரிமை, எல்லா உரிமைகளும் ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் அம்மா அப்பாவுக்குள்ள எல்லா சொத்துக்களின் மேலேயும் எல்லா காரியத்தின் மேலேயும் உங்களுக்கு எப்படி முழு உரிமை இருக்கிறதோ, அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறும்போது நாம் சுதந்திரமாக மாறுகிறோம். தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் சுதந்திரவாளியாக மாறுறீங்க. உங்களுக்கு பூமிக்குரிய நன்மைகளை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். பரலோகத்தில் நித்திய வாழ்வையும் சுதந்திரமாக வச்சுருக்கிறார். அவருடைய பெரிய சுதந்திரமே என்னென்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அப்போது நம்ம பிள்ளைகளாய் மாறின பிறகு அந்த பிள்ளைகளாகவே தான் அந்த பூமியில் நம்ம வாழ வேண்டும். பிலிப்பியர் 2:15 சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருக்கும்படிக்கு. பார்த்தீங்களா? அப்போ இந்த பூமியில் நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டோம்னா அப்புறம் நம்ம குற்றமற்றவங்களாக, மாசற்றவங்களாக, கபடற்றவர்களாக, தேவனுக்கு அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழணும். அதுதான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்காக கொடுத்திருக்கிறார். நம்மளை அப்படி தான் நடத்துகிறார். எபிரேயர் 2:13 சொல்லுகிறது, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கூட்டம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அப்போ அவருடைய பிள்ளைகளாக ஒரு பெரிய கூட்டம் மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் அவருடைய பிள்ளைகளாக மாறாமல் இருந்தால் இன்றைக்கே நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறதுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணம் பண்ணணும். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலையும் கூட நீங்கள் இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளையாக மாறாமல் இருந்தால் ஒரு எளிமையான வழியில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக மாறிட முடியும். பணம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஆண்டுடைய பிள்ளையாகிறதுக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் வச்சாலே போதும், உங்களை ஆண்டவர் என்னுடைய பிள்ளை என்று அறிவிக்கிறார். அந்த பாக்கியமான பதவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு
இலவசமாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பை நீங்கள் அல்லல் தட்டாமல் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வச்சு பிள்ளையாக மாறுங்க. இந்த பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் எவராலும் தர முடியாத ஒரு சிலாக்கியம். நல்ல பிதாவே, இன்றைக்கு உங்கள் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து உங்கள் பிள்ளைகளாகி உங்களுடைய எல்லா சுதந்திரத்திற்கும் ஆண்டவரே நாங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறுவதற்கு அந்த பாக்கியத்தை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.